గట్టి మేళం ఓం మాంగళ్యం తందునానేవా మవ జీవన ఏతుదా முனியாண்டி மாட்டுனா நிறுத்துங்க. அடங்கப்பா, 2 பத்திரக்காளிகளா? 2 பத்திரக்காளிகள் இல்லையா, மொத்தம் 3 பத்திரக்காளிகள். என்னது 3 பத்திரக்காளிகளா? அடியே, நீயும் எங்க கனவுக்குள்ள வந்துட்டியா? ஆமா ஆமா, நான் இருக்கிற வரைக்கும் என்ற புருஷனை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அதையும் பாத்துருவோண்டி. அடேங்கப்பா, 3 பேரும் சரிசமமா மோதிக்கிறாவளே. ஆனா 3 பேரும் ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரியா இருக்காவ. ஏண்டா அம்பி, இத 3 பேர்ல யாரு கழுத்துல தாலி கட்ட போறா? ஒன்னு செய்ய, என்கிட்ட இன்னும் 2 தாலி இருக்குது. பேசாம நீ 3 பேரு கழுத்துலயும் தாலி கட்டிரு. எனக்கும் ஒரே நேரத்துல 3 கல்யாணத்தை முடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணுட, 3 கல்யாணத்துக்கான சம்பளமும் எனக்கு சேர்த்து கொடுத்துடணும். என்ன சாமி இப்படி பேசுறிய? ஏலே, 3 பொண்டாட்டி கட்டினவன் 3க்கே போயிருவான்னு சாஸ்திரம் சொல்லுதுடே. போவான்டா போவான். 3 பொண்டாட்டி கட்டினவன் 3க்கு போக மாட்டான்டா, பரலோகத்துக்கு தான் போவான். என்ன கல்யாண பொண்ணு வாய்ஸ் மாடுலேஷன் மாறுது? வாய்ஸ் மாடுலேஷனா? அடே, நான் யாருன்னு தெரியுமா? அச்சச்சோ அச்சச்சோ, நீ ஒரு பேயா? ஏண்டா, உனக்கு எம்பட்ட தைரியம் இருந்தா ஒரு பேய் கிட்டயே 3 பொண்டாட்டி கட்டினா 3க்கு போவான்னு சொல்லுவா. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு. தேங்காய் பண்ணு மேல கருவேப்பிலை பொடிய போட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ 3 பொண்டாட்டி கட்டினா 3க்கு போவாங்கன்னு பஞ்சு டைலாக் பேசுறியா? இப்போ அடிக்கிற அடியில நீ தாண்டா 3க்கு போக போற. எங்க வந்து யாருக்கிட்ட? இது பேயினா? அப்படின்னா பேய் பாசு வீட்டுக்கு போன பத்திரக்காளி யாரு? என்னங்க, அது நான் தாங்க. 8 10. அப்போ நீதான் பேய் பாசு வீட்டுக்கு போன உண்மையான பத்திரக்காளியா? ஆமாங்க. அப்போ நீதான் என்னோட உண்மையான பத்திரக்காளியா? ஆமாங்க, நான் தாங்க உங்க உண்மையான பத்திரக்காளி. அப்போ என்னோட உண்மையான 10 குட்டி நீதானா? ஆமாங்க, நான் தாங்க உங்களோட 10 குட்டி. என்னது 10 குட்டியா? எவன்டா அவன் 10 குட்டி சொத்து குட்டின்னு இருக்கிறான்? 8 10, நம்ம குடும்ப கடனை அடைக்கிறதுக்கு தான் நீ பேய் பாசு வீட்டுக்கு போனியா? பேய் பாசு வீட்டுல இருக்கிற நீ என் கனவுக்குள்ள வந்து நம்ம 2 பேரையும் அந்த ஆண்டவன் தான் சேர்த்து வச்சிருக்காருமா. ஆமாங்க, ஒரு வழியா பேய் பாசு வீட்டுல இருக்கிறேன்னா உங்க கனவுக்குள்ள வந்து நம்ம 2 பேரும் சந்திச்சிட்டோங்க. பாட்டை நீ பாட்டுங்கடா. இங்க ஒரு பேய் எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்குது. பயத்துல காஞ்சனா பாட்டு போடாம காதல் பாட்டாடா போடுறிய? ஏய் ஏய், என்னது இது? இங்க இருந்தவிய எங்க போனாவ? 2 பேரும் எங்க மறைஞ்சு போயிட்டாவ? எக்கோய் பேயக்கோய்.
அவிய 2 பேரும் டூயட் சாங் ஆட போயிருக்காவ கோய். என்னது டூயட் சாங் ஆட போயிருக்காளுகளா? ஆட பாவிகளா, நான் இவனுங்க கனவுக்குள்ள போய் இவனுங்களை போட்டு தள்ளலான்னு பார்த்தா அந்த லட்டு ஆண்டி இவன் கனவுக்குள்ள போய் டூயட் சாங்க ஆடிட்டு இருக்கறா. அந்த 2 காதல் புறாக்களும் எங்க போய் டூயட் சாங்க ஆடுறாளுகளோ தெரியலையே. மறுபடியும் இவன் கனவுல வேற எங்க இருக்கானுங்கன்னு தேடணுமா? இந்த தாஜ்மஹால் பக்கத்துலயும் இல்ல, பிரான்ஸ்ல இருக்கிற ஈபிள் டவர்லயும் இல்ல, நம்ம ஊரு மெரினா பீச்லயும் இல்ல. அந்த முனியாண்டி டூயட் சாங் ஆட எங்க கூட்டு போயிருப்பான்? பங்குனி வெயில் மண்டைய பொளக்குது. கண்டிப்பா டூயட் சாங் ஆடுறதுக்காக நல்ல குளுகுளுப்பான இடத்துக்கு தான் போயிருப்பானுங்க. இல்லையே, ஊட்டிலையும் யாரையும் காணோம். ஒருவேளை இதை விட குளிரான இடத்துக்கு போயிருப்பாளுகளோ? இதை விட குளிரான இடம்னா எந்த இடமா இருக்கும்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இமயமலைக்கே வர வச்சுட்டாங்களே. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, நீ யாரோ, நீ யாரோ? அந்த முனியாண்டியோட குரல் இங்கதான் கேக்குது. ஏண்டா இமயமலைக்கா வந்து டூயட் ஆடுறிய? உங்களை என்ன செய்யறேன் பாருங்கடா. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ? டாய் டாய் முனியாண்டி, ஏண்டா உன் பொண்டாட்டி பூசணிக்காயோட பெரியம்மா மாதிரி இருக்கா, அவளை போய் ஆப்பிள் பெண்ணு கொய்யாப்பழ பெண்ணுங்க. யாபுல என்ன சொல்றிய? நீ மட்டும் எப்படி இருக்கியா? முட்டைகோசு கண்ணுல சிகப்பு குண்டு பல்பு மாட்டின மாதிரி தான் இருக்கா. அடியே லட்டு ஆண்டி, என்ன சொன்னா? என்னங்க அவ கிடக்காங்கங்க, வாங்குங்க நாம வேற லொகேஷனுக்கு போய் டான்ஸ் ஆடுவோம். வேற லொகேஷனா? நில்லுங்கடா, லொகேஷனை நான் மாத்துறேன். அம்மாடி, எப்படி அதுக்குள்ள சுடுகாட்டுக்கு வந்தோம்? என் காலு! என்னங்க? பத்து என்னங்க என்னங்க? அடியே லட்டு ஆண்டி, உன் கண்ணு முன்னாடியே கல்யாண பரிசு கொடுக்கறேன் பாரு. அடங்க, எப்படியாச்சும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கங்க. ஹலோ எட்டி பூமாரி, கேக்குதாடி? ஹலோ ஹலோ ஹலோ, காப்பாத்துங்க. அப்பா 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 அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஏன்பா கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு? பாட்டி, வள்ளி, எல்லாரும் ஓடியாங்க. என்னாச்சுமா பேட்டி? ஏன் கத்துறா? ஐயா முனியாண்டி, என்னையாச்சு உனக்கு? அப்பா அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு?
ஆபத்துல மாட்டி விட்டுட்டு என்னால தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியாது. என்னங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்க, நீங்க எப்படியாச்சும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு போங்கங்க. அவ்வளவுதான், குட்டி பத்திரக்காளி மீண்டும் வரப்போறா. அஜோ, மைக்ரோவேவ் ஓவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேனே, எங்கேயுமே காணோமே. இது என்ன gift box? இதுக்கு முன்னாடி இந்த gift box இங்க பார்த்ததே இல்லையே. அட பாவிகளா, மைக்ரோவேவ் ஓவனை gift box-க்குள்ளயா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சீக்கிரமா இந்த மைக்ரோவேவ் ஓவனை திறந்து இதுல இருக்கிற கேசட்டை வெளியில எடுக்கணும். அஜச்சோ, எந்த பட்டனை அமுக்குனாலும் ஓபன் ஆக மாட்டேங்குதே. ஏதாச்சும் சாப்பாடு சொன்னாதானே திறக்கும். யபா மைக்ரோவேவன், உடனடியா குண்டா நிறைய, இல்ல ஒரு சின்ன கப் நிறைய காபி மட்டும் சீக்கிரமா கொண்டா. சீக்கிரம் பா, சீக்கிரம், சீக்கிரமா சின்னோண்டு கருப்பட்டி காபி போட்டு கொடு. அவ்வளவுதான், இவன் கதை முடிய போகுது. ஐயா, படியாடி, என்னையா ஆச்சு உனக்கு? ஏம்மா, பேத்தி, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுமா, இவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. சரி பாட்டி. ஆண்டவா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. அவ்வளவுதான், இவ அழிய போறா.